அரசியல்வாதியும் சபாநாயகருமான திரு காளிமுத்து அவர்களுடைய நல்ல பழக்கம் சொன்னீங்க. அவர் கூட பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத, திரைப்படத்துக்கு பாடல் எழுதியிருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது உங்களோட அந்த அனுபவத்தை. ஆத்துக்குள் ஒரு ஆலமரம், அது ஆளும் இல்லை வேலும் இல்லைன்னு ஒரு டியூன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பாட்டை எழுதுறதுக்காக வருவார். வந்த உடனே அவர் ரெண்டாவது அவர் வந்து பாலபாரதிங்கிறது இவருக்கு வந்து மகேந்திரன் சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். எங்களுக்கு எங்க அப்பா ஆடிட்டு காளிமுத்து சாருக்கு. அதனால பழக்கம் உண்டு. அதனால தம்பி தம்பி தான் கூப்பிடுவாரு. அதே மாதிரி ராவுத்தர் பிலிம்ஸ் நான் பண்ணும்போது ராவுத்தர் வந்து அவங்க அப்பா அபூபக்கர் கையை பிடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட வந்து நின்னதை வந்து சொல்லி சொல்லி காமிப்பாரு. 10 வயசு அத்தா அப்படிம்பாரு. என்ன எனக்கு 10 வயசு, நான் உங்க ஐயனை பார்த்துக்கிறேன் நான் அப்படிம்பாரு. அப்பெல்லாம் தெரியாது, எல்லாமே மதுரை சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா என்ன இடத்துக்கு வரப்போறோம்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அவர் ராவுத்தருக்கும் சினிமாவுக்கு வரப்போறோம் தெரியாது, நானும் சினிமாவுக்கு போறேன்னு தெரியாது, விஜயகாந்த் சாருக்கும் தெரியாது. எல்லாம் ஒரு இதுக்கு கூட்டா வந்தவொன்னா அவங்கவுங்க பண்ணப்போ அந்தாளா நீங்க இந்தாளா நீங்கன்னு அப்பதான் நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி காளிமுத்து சார் வந்து எனக்கு தெரியுதுன்னா பாரதி எப்படி இருக்க தம்பி தம்பி தான் கூப்பிடுவார். தம்பி நல்லா இருக்கீங்களா? அதனால அவர் வந்து பாட்டு எழுதுவோம் வந்தார். அன்னைக்கு அந்த பாட்டை எழுதி முடிச்சிட்டார். ரெக்கார்ட் பண்ண போவோம். அந்த பாட்டு பல்ல எது ஞாபகம் இருக்கு, நினைவு இருக்கு? சுத்தமா அது நடந்தது 1994. அதுக்கப்புறம் 2 தடவை எழுதினார் அவர். 2 தடவை எழுதினதும் இதுக்கு போல, ரெக்கார்டிங் போல. அதனால எனக்கு அது அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டதுனால எனக்கு சுத்தமா ஞாபகம். இப்ப கூட நேத்து என்ன பண்ணேன்னு கேட்டாலே தெரியாது. அந்த மாதிரி மறந்து